16. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் சொல்றாரு. ஆவியானவர் பெறுறது எப்படி? அதுக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு ஆவியானவரை தருவார் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் கட்டளையில நடக்கணும். தேவனுடைய 10 கட்டளை நீங்க நடக்கும்போது அதை பார்த்துட்டு தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை வாங்கி தருவதற்கு ஜெபம் பண்றார். நீங்களும் பெற்றுக்கொள்ளுறீங்க, அப்புறம் நல்லா வந்துடுறீங்க அப்படின்னு சொல்றார். இந்த வாரம் கற்பனையில விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம்னா என்ன? ஒரு ஸ்திரீ இல்லைன்னா ஒரு புருஷன் ஒன்றுக்கும் மேற்பட்டதை கட்டி கொள்வது, ஒன்றுக்கும் மேற்பட்டதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புவது, இதுதான் விபச்சாரம். ஆனா இயேசு சொல்றாரு, அது மட்டும் விபச்சாரம் இல்லை, அதுக்கு முன்னோடியாகவும் விபச்சாரம் இருக்குது அப்படின்றார். மத்தேயு 5 சொல்றாரு, 27-28, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது யாருக்கு கொடுத்த கற்பனை? பூர்வத்தாருக்காம் அப்படின்றார். இயேசுவே சொல்றார். நம்மளுக்கு இயேசுவே ஒரு பூர்வத்தார், 2000 வருஷத்துக்கு மேலாச்சு. அவரு சொல்றாரு பூர்வத்தாருக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் கொடுத்திருந்துச்சு விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்புறமா அது ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டுச்சு. மோசையுடைய காலத்துல விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு மனைவி 2 புருஷனை கட்டிக்க கூடாது, ஒரு புருஷன் 2 மனைவியை கட்டிக்க கூடாது, இது விபச்சாரம்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப சொல்றாரு, நானும் உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படி சொல்றாரு. இது நல்லா இருக்கு பாருங்க. எவனும் அப்படின்ற வார்த்தை போடு. யாரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், சாமியாரா இருக்கலாம், பிரீஸ்டா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், அப்போஸ்தலனா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருக்கலாம். அவர் சொல்றாரு, நல்ல வெள்ளை சீலை போட்டு பரிசுத்தவனா இருந்திருக்கலாம், நகை கழட்டி பரிசுத்தவன மாதிரி காமிக்கலாம். எவனா இருந்தாலும் அவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரிய இச்சையோடு கூட பார்த்துட்டா அவ இருதயத்துல விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு அப்படின்றாரு. எப்படிப்பட்ட மனுஷனை தூக்கி போட்டுன்றாரு, சாப்பிடுன்றாரு. எப்படிப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழ முடியுன்றாரு, யாருனாலும் விழ முடியுன்றாரு. அதனால போடுற எவனாயினும் அப்படின்ற வார்த்தை, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் தன் இருதயத்துல விபச்சாரம் பண்ணிடுவான் இச்சையோட பார்க்கறதுனால. நல்லா கேளுங்க, ஒருவர் எவ்வளவு ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, ஒருவர் எவ்வளவு ஆடம்பரமா ட்ரெஸ் போடல அப்படின்றது முக்கியம் எனக்கு கிடையாது. ஏன் இருதயத்தை நான் பாதுகாக்கிறது, ஏன் இருதயம் இன்னொரு ஸ்திரியை இன்னொரு புருஷனை தவறாம பாதுகாக்க வேண்டும் என்னோட கடமை. அதை மீறி நான் ஒருவரை தவறா பார்த்தா, நல்லா கேளுங்க, நான் பாயிண்ட் வந்துடுறேன். என் இருதயம் ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்க்குது இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இது என்ன 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 கான்செப்ட்ல ஒரு பேசுறாரு அப்படின்னா, அவங்க நகையெல்லாம் கழட்டுறாங்க, அவங்க பலகீனமான ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, வஸ்திரம்லாம் பலகீனமா இருக்குது, அழுக்கா இருக்குது, கந்தையா இருக்குது, அதனால எனக்கு பாவம் வராது அப்படின்ற நோக்கத்துல போடல. எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இருதயத்துல நான் அதை பாவத்துக்கு எதுவாக கற்பனை பண்ணி என்ன முடியுன்றாரு, தப்பா என்ன முடியுன்றாரு. அவங்க எவ்வளவுதான் தங்களை மூடிக்கொண்டாலும், எவ்வளவுதான் யூதர்களும் முஸ்லிம்களும் தங்களுக்கு ஃபுல்லா பரதாக்களை போட்டுக் கொண்டாலும், நான் ஒரு மனுஷனை தப்பாட்டு கற்பனை பண்ண முடியும். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் தெரியாமலே நான் அவங்களை தப்பாட்டு கற்பனை பண்ண முடியுன்றாரு. பாவம் அப்படிப்பட்டது. அப்படி உள்ளத்துல எண்ணுனா அவர் சொல்றாரு, இருதயத்துல விபச்சாரம் பண்ணி ஆயிட்டு அப்படின்றாரு. அதுக்குதான் நீதிமொழியில் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், 6:25, உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சையாதே அப்படின்றது. இயேசு இங்கே தான் பிரசங்கத்தை கொண்டு வர்றாரு. ஒருவரை பார்க்கும்போது
அவர் ரொம்ப அழகா இருக்கிறார் அப்படின்னு இருதயத்துக்குள்ள சொல்லாதன்றார். இருதயத்துக்குள்ள சொல்லாத, இவன் இருதயத்துல பேசாதன்றார். என்ன அழகா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பேசாதன்றார். உலகம் பேசும், உலகம் வந்து மாம்ச அழகை வந்து இச்சிக்குது. ஆனா ஆவிக்குரிய நீ விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு யாருடைய அழகை இருதயத்துக்குள்ள இச்சிக்காத அப்படின்றார். சரி, ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு மனுஷன் முதல்ல பாவம் செய்யும்போது எங்க செய்யறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருதயத்துல செஞ்சிடறான். பாவம் முதல்ல சரீரத்தில் நடக்காது, இருதயத்தில் தான் நடக்கும். பாவம் இருதயத்தில் சம்மதம் தெரிவிச்சிட்டுன நாம் நம்முடைய இருதயத்துக்கு பாவம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிச்சிட்டோம்னா அப்புறமா சரீரத்தில் நடப்பதற்கு நான் போராடுவோம், கண்டிப்பா போராடுவோம். இருதயம் ஓகேன்னு சொல்லிட்டுன, இருதயம் ஒருவரை சம்மதிச்சிட்டுன, அவர் வயது இருந்தவரா இருக்கலாம், வயது இல்லாதவரா இருக்கலாம், அளவு உள்ளவரா இருக்கலாம், அளவு இல்லாதவரா இருக்கலாம், என் இருதயம் ஒருவர் சம்மதிச்சிட்டுன அப்புறமா என் மாம்சத்துல பாவத்தை செய்வதற்கு போராடும் மனுஷன் பாவம் செய்வான் அப்படின்றாரு. அப்ப முதலே ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் சரீரத்துல செய்யற பாவத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பிடிச்சிட்டு இருக்காதீங்க. யாராவது ஒரு ஆள் தான் சரீரத்துல பாவம் செய்யறா அதனால விபச்சார பாவம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே இருதயத்துல பாவம் செய்யறான்றாரு. எல்லாருமே இச்சிக்கிறான், மற்றவங்களுடைய அழகை இச்சிக்கிறான், எல்லாருமே இருதயத்துல பாவம் செய்யறான். அவன் சரீரத்துல பாவம் செய்வதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை செட் ஆகல இவன் சொல்றாரு. அப்போ என்னைக்காவது ஒரு நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாகும் போது அவன் சரீரத்துல பாவம் செஞ்சிடறான். அவன் எல்லாருமே பாவம் செய்யறாங்கிற ஒரு கோட்பாடுல தான் கொண்டு வர்றார். முதலாவது 2 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். ஒன்று, விபச்சாரத்தை பாவத்தை எப்படி தடை பண்றது, அதுக்கு 7 பாயிண்ட். 10 பாயிண்ட் விபச்சாரம், இந்த விபச்சார இச்சையில எப்படி ஒரு மனுஷன் லட்சியம் அடைகிறான், எப்படி அவமானப்படுறான். அதனாலதான் அவர் சொல்றாரு விபச்சாரம் செய்யாது இருப்பாயா கண்டாரு. ஏன்னா அது அவமானப்படும் பாருங்க. அது வந்து தன்னையும் அவமானப்படுத்திக் கொள்ளும், தனக்குள்ளாக தேவன் இருந்தால் ஆவியானவர் இருந்தால் அவரே அவமானப்படுத்திக் கொள்ளும். அதனால சொல்றாரு, நான் உனக்குள்ளா வந்து இருந்துட்டோம்னா நீ பாவம் செய்யும்போது எனக்கு அவமானம் வரும், என்னை தூசிப்பாங்க. அதனால எனக்கு தூசணம் வரக்கூடாதுன்னா நீ பாவம் செய்யக்கூடாது, இச்சையில விழக்கூடாது, விபச்சார இச்சையில விழக்கூடாது, நீ அதில் விழாம இருக்கணும். அதுக்கு ஒரு போதனை போதிக்கிறேன். அது எவ்வளவு கேடானவை லட்சியானவைகள் என்பதையும் சொல்றேன். 10 பாயிண்ட் சொல்றார். நீதிமொழி 6:32. ஸ்திரியோடு கூட விபச்சாரம். முதல் பாயிண்ட், ஸ்திரியோடு விபச்சாரம் செய்யறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான்றது. அதுக்கு 3 பாயிண்ட்களை கொடுத்துடுறாரு. அவன் ஆத்மா எப்படி கெட்டுறது? 1, அவன் விபச்சாரம் செய்த பொழுது வாதை அவனை பிடித்து விடுகிறது. 2, லட்சை அடைகிறான், அவனுடைய ஆத்மா வந்து கேரக்டர் மோசம் வந்துட்டு. 3, நிந்தை ஒழியாது. ஸ்திரீ இடத்துல விபச்சாரம் செய்யறவனுக்கு கெட்ட பேர் போகவே செய்யாதுன்றாங்க. நம்ம நினைக்கிறோம் பாருங்க, சில நேரத்தில் ஒரு ஆள் கூட பாவம் செஞ்சிட்டோம்னா யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், உங்களோட பாவம் செஞ்சவனே வெளியே சொல்லிட்டு தர்றான். நிந்தை ஒழியாது, கடைசி காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இன்னார் கூட தொடர்புல இருந்த, நீ உங்க அம்மா இன்னாரோட தொடர்பு இருந்துச்சு. அதான் சொல்ற விபச்சாரம் அவ்வளவு பெரிய கேடு, தலைமுறை தலைமுறையா பேசுன்றாரு. எசபேல் என்னைக்கோ விபச்சாரியா இருந்தான், இன்னைக்கு பேசுறான் அவளை பத்தி. அவ செத்து, அவ எலும்பெல்லாம் இல்ல, அவன் நரம்பு இல்ல, சதை இல்ல, ஆனா இன்னைக்கு பேசுறோம் அவளை பத்தி. அவ ஆத்மாவை கெடுத்துட்டா, அவ பேரையும் புகழையும் கெடுத்து விட்டாள். 2:6-29 நீதிமொழி. பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பது. பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவன் ஆக்கினைக்கு தப்பான் அவர் சொல்றாரு. விபச்சாரம் செய்றவன் ஆக்கினைக்கு தப்பான். ஏன்னா அது சொல்றாரு, அதுக்கு பேரு 1 தழல், இன்னொன்னு தீ அப்படின்றார், அக்கின்றார். ஏன்னா அக்னி எடுத்து மடியில கெட்டுக்கிட்டா மடிய வேகாம போகுமோ? தீ தழல்ல நடந்தா காசு சுடாம போகுமோ? அப்படி ஒரு ஆக்கினை கிடைக்காம போகுமா? அப்படி போல இவர் சொல்றாரு, நீ பாவம் செய்யும்போது பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்பது விபச்சாரம் வரைக்கும் அப்படி பாவம் செய்யும்போது கண்டிப்பா அதற்கேற்ற தண்டனை, அதற்கேற்ற வலி, அதற்கேற்ற வேதனை உனக்கு உண்டாகும் அப்படின்றார். 3 நீதிமொழி 6:26. வேசையின் இடத்துல நட்பு. வேசை இடத்துல நட்பு வைப்பது ஒரு அப்பத்தையும் இழக்கும் அப்படின்றாரு. 1 ரூபா தான் இருக்கும், இங்கெல்லாம் என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருந்துச்சு,
அதெல்லாம் தீர்த்துட்டேன் நான். இப்போ 1 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அந்த வேச அந்த 1 ரூபாயும் புடுங்காம விட மாட்டேன்ற. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. கெட்டகுமார அப்பாடா இருந்து பல கோடி சொத்தை வாங்கிட்டு போனாரு. பைபிள் அப்படியே சொல்லுது, வேசைகளிடத்துல ஐக்கியம் வைத்து அவன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான் இருக்குது. மூத்த மகன் சொல்றான், அவங்க அண்ணன் விபச்சாரியோட கூட நட்பு வைத்து அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டான்றது 3 பாயிண்ட். சாதாரண விஷயம் கிடையாது. விபச்சாரப்பவும் நிறைய பேர் அது கிடைக்காத லாந்துறான். ஆனா அது சொல்றேன் நான், எல்லாத்தையும் உரி விட்டுரும், வாழ்க்கையை உரி விட்டுரும், பொருளாதாரத்தை உரி விட்டுரும். சாலமோன் இருக்கிறார் பாருங்க, பெரிய பணக்காரர். அவர் மாதிரி பணக்காரர் உலகத்திலே கிடையாது. காசு இல்லாம வரியே கிடையாது இஸ்ரவேல்ல. அவருடைய காலகட்டத்தில் காசு இல்லாம தேசத்துல வரியை கொண்டு போட்டான். வரி ஏன் போட்டான் சாலமோன்? எல்லாத்தையும் ஏன் பணம் பிரிச்சான்? ஏன்னா அவன் விபச்சார பாவத்தினால எல்லாவற்றையும் கெடுத்து விட்டு மக்கள் இடத்துல வரி வாங்க வசூலிக்க புறப்பட்டான். ஏன்னா அவனுக்கு கஜானா காலி ஆயிட்டு, பிசாசு எல்லாம் உருவிட்டு. 4 விபச்சார ஸ்திரியினுடன் பழக்கம். அருமையான உயிரை விபச்சாரி வேட்டையாடுகிறாள், கொலை செய்யும் நாளில் தப்ப விடாள். வேதம் சொல்லுது, அவள் எந்த ஈட்டியும் பாராள், எவ்வளவு வெகுமானம் கொடுத்தாலும் நில்லாள், ஈரலை பிழக்காமல் போக மாட்டாள்ன்றார். நம்மள சில பேர் விபச்சாரியும் தெரியும் போய் பழகிடுறாப்புல. ஆணையும் சொல்றேன், பெண்ணையும் சேர்த்தா சொல்றேன். ஆணும் விபச்சாரத்தை பழகிடுறான், பெண்ணும் விபச்சாரத்தை பழகிடுறான். பெண்களையும் சேர்த்து சொல்றேன், விபச்சாரக்காரன் தெரியுது, குடிகாரக்காரன் தெரியுது, போய் பழகிடுறாங்க. நான் சொல்றேன், அவன் உங்களை தப்ப விடாத ஒரு நாள் வரும், அன்றைக்கு உங்களை தப்ப விட மாட்டான், உங்களை வேட்டையாடாம போக மாட்டான்ற. 5 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சை பாதுகாப்பற்றது. பாலியத்துக்குரிய இச்சை உடையவன் அவருடைய ஆத்துமா யாவருக்கும் பின் நடத்தும் அப்படின்றாரு. இந்த ஸ்திரீகள் இடத்துல புருஷர் இடத்துல மயங்கி தெரிகிற இந்த பாலிய விபச்சாரம் இருக்கிறே, அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆளுக்கு நடத்திட்டே இருக்கும், பத்தாது, அதுக்கு ஆசை தீராது என்றார். அது மட்டுமில்ல, சுத்த இருதயத்தோடு கர்த்தருடன் நடந்து கொள்ளாது விபச்சாரம், பாலிய இச்சை. அப்புறமா நீதி, அன்பு, சமாதானம் இவைகளை தேட விடாமல் அந்த மனுஷனை அழிக்கும். நல்லதே அவனுக்கு தெரியாது என்றார். போக்கஸ் ஃபுல்லா தீமையில தான் இருக்கும் அப்படின்றார். 6 ரோமர் 1:23-24 இருக்குது. இச்சையினுடைய வீரியம், பாவ விபச்சார இச்சையுடைய வீரியம், இச்சைகளினால், இச்சை பெருகிறதுனால், விரகாபாத்தினால பொங்கி இச்சை கட்டுக்கடாமல் பெருகிறதுனால ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக ஆசை உள்ளவர்களாகி, பாவ ஆசை உள்ளவர்களாகி, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவருடைய சாயலாக உண்டாக்கி இவைகளை தனக்கு மறைவிடமாக்கி கொண்டு இவைகளுக்கு பின்னாடி பாவம் செய்கிறார்கள். பாவம் கொந்தளிக்கும் போது பாவத்தை செய்ய இடம் இல்லை. இது இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பாவம் அவங்களுக்கு தோன்ற பின்னாடி அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, பாவம் நம்ம செய்யணும் அப்படின்னா நாம் நமக்காக ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணாங்க பாருங்க. அதுக்கு உள்ளான கருத்து என்னன்னா, பாவத்தை தண்டிக்கிறதுக்கு மோசே இல்லை, பாவம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு, ஆணோடு ஆணும் அவலட்சணமானதை செய்யும்படிக்க போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது, எங்க போய் பண்றது? இதுக்கு ஒரு மறைவிடத்தை உண்டு பண்ணாங்க, அதுதான் விக்கிரம். மறைவிடத்தை உண்டு பண்ணி பாடலும் ஆடலும் அங்க பண்டிகைகளை நல்லா கொண்டாடி, அந்த கொண்டாட்டத்துக்கு உள்ளாக ஒருவர் ஒருவர் கண்டுகொள்ளக்கூடாதபடியும் ஒருவருடைய கண்களுக்கு மறைந்தும் சென்று தங்களுடைய பாவங்களை நிறைவேற்றினார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சார பாவம் ஒரு மனுஷனை விக்கிறதுக்கு பின்னாடி நடத்துன்றார். 7 இழிவான இச்சை ஸ்வாப அனுபவத்தை ஸ்வாப அனுபவத்துக்கு விரோதமாக மாற்றி. இது என்னது அப்படின்னா, ஸ்வாப அனுபவத்தை மாற்றி விட்டுறதுன்னா, பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் கல்யாணத்தை கட்டி கொண்டது மட்டுமல்ல, ஸ்வாப அனுபவம் ஒருவர் தன் உறவின் முறைவில் கல்யாணம் கட்டிக்கொள்ள கூடாது. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு உறவுல ஒரு சகோதரி இருக்கிறான்னு கட்டிக்கொள்ள கூடாது.
எனக்கு உறவுக்கு சகோதரி வருது, நான் கட்டிக்கொள்ளக்கூடாது. ஆனா காமத்துடைய வீரியம் இச்சை பெருகும் போது உறவுகளை தாண்டி சுவாப அனுபவங்களை தாண்டி அதற்கு விரோதமாக கல்யாணத்தை கட்டிக்கொள்ளுது. நிறைய வீடுல இந்த கல்யாணம் நடக்கும் பாருங்க. உறவுக்கு தங்கச்சியா இருப்பான், கட்டிக்குவான். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனால உறவும் தெரியுது, தங்கச்சியும் தெரியுது, அக்கான் தெரியுது, அதை தள்ளி வைக்க முடியாது. அவனுடைய விரகாபத்தினாலே அவன் பொங்கிற அந்த மென்டாலிட்டி இந்த சட்டத்திட்டங்களை மீறி போய் நான் அவ்வளவுதான் கல்யாணம் கட்டணும் கட்டி வச்சிடுறாங்க. நிறைய பேர் அப்படி கட்டிருக்கிறான் பாருங்க ஊர்ல. கொடூரமானது இது விபச்சாரம், கொடூரமானது. சாதா விஷயம் இல்ல. நான் சும்மா தான் டிவியை பாக்குறாங்க, சும்மா தான் லேப்டாப்பை பாக்குறாங்க, கிடையாது. அது உள்ள வந்துச்சுன்னு குடைஞ்சிருன்றாரு. இருதயத்துல நீ விபச்சாரம் செஞ்சுட்டீங்கன்னா சரீரத்துல கண்டிப்பா விபச்சாரம் செய்ய வைக்கும். 8 எவ்வளவு இருக்கு பாருங்க. இதெல்லாம் கேட்கணும், கேட்க வேண்டிய பாடம். 8 2 தீமோத்தேயு 4:3 சுய இச்சை. தங்களுக்கு சுய இச்சைகளை நிறைவேற்ற சத்தியமில்லாத போதர்களை தெரிந்து கொண்டு சுய இச்சைகளை நிறைவேற்றினார்கள் அப்படின்ற. என்ன ஒரு கூட்டம் இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் நல்ல மாதிரி சத்தியம் சொன்னா கேட்க மாட்டான். அவங்களுக்கு அவங்க விரும்புற மாதிரி சத்தியம் இருந்தா நல்லா பிரசங்கம் பண்றாரு அப்படின்பாங்க. தேவனுக்கு உகந்தவனா இருந்து பிரசங்கம் பண்ணா சத்தியம் நல்லா இல்லைன்றாங்க. என்னென்ன இந்த பாஸ்டர் அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, விக்கிறதுக்கு முன்னாடி போக கூடாது, தேவன் இல்லாததுல போக கூடாது, மாதாட்ட போக கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது சொல்றாரு. சொல்லும் போது அப்ப பண்டிகைக்கு போவாதீங்க, திருவிழா கூட்டத்துல போவாதீங்க, ராட்டாட்ட போவாதீங்க, டூர் போவாதீங்க இவர் சொல்றாரு. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சுய இச்சைக்கு ஏற்ற மாதிரி இவர் கிடையாது. அதனால சுய இச்சைக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொள்றாங்க. அவங்களுடைய போதனை எப்படி இருக்கும்னா, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க, பாடுங்க, இதை பண்ணுங்க. ஆனால் பாவத்தை குறித்து இப்படி கண்டித்து உணர்த்த மாட்டார்கள். அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சபைக்கு போவாங்க, சுய இச்சைக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய இருதயம் கண்டிக்கப்படாமல் இருக்கிறதுனாலே மனம் போன போக்கில் தன் பாவங்களை செய்து விடுகிறார்கள். சபையில் இது நடக்குது. 9 பல இச்சை, அதாவது கூட்டத்தினால் உண்டாகும் இச்சை. எல்லாம் பைபிள் தான் கொண்டு வரேன். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்க, அது எப்படி இருக்கும்னா, திருவிழாவுக்கு போயிருந்தோம், நல்ல கூட்டம், இந்த வருஷத்தை மாதிரி கூட்டம் எங்கேயும் கிடையாது, அவ்வளவு கூட்டம், மண்ணு போட்டா மண்ணு உள்ளாது, நெருக்கம். இதான் பல இச்சைன்னு வருது. எங்க வருது? 2 தீமோத்தேயு 4:18 கூட்டம், கூட்ட இச்சை. அதாவது எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க ஜெபம் ஓடும் பாருங்க, அது சந்தோஷம் இல்ல. அங்க நன்மை கொடுப்பாங்க பாருங்க, அது சந்தோஷம் இல்ல. கூட்டத்தில் இடிச்சுட்டே போவோம் பாருங்க, ஒரு 3/4 மணி நேரம் அங்க இடிச்சுட்டு இங்க இடிச்சுட்டு நெரிசல்லே போவோம் பாருங்க. இது சொல்றாரு கூட்ட இச்சை. பல இச்சைகள் இருதயத்தில் புகுந்து என்ன செய்தான், அந்த பரிசுத்த சிந்தை, பரிசுத்த வசனத்தை நெருக்கி போட்டிருந்தார். எது பரிசுத்தம்? வாட் இஸ் த ஹோலி? பரிசுத்தம் என்னது? ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ உடையவன், ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் உடையவன், இல்லையா? இதான் பரிசுத்தம். இப்ப என்ன ஆகுது, நான் கூட்டத்துக்குள்ள உட்பிரவேசிக்கும் போது எனக்கு அந்த என் புருஷன் தான் எனக்கு கணவனுங்கிற அந்த பரிசுத்த கோட்பாட்டை உடைச்சு போட்டுருது. என் மனைவி தான் எனக்கு மனைவி, அவள் மட்டும்தான் எனக்கு மனைவிங்கிற அந்த பரிசுத்த கோட்பாட்டை, தேவ கற்பனை இருக்கிற அந்த கோட்பாட்டை உடைச்சு போட்டு என்னுடைய கூட்டத்தினால் வந்த அந்த நெருக்கத்தினால் வந்த அந்த பாவை சிந்தைகளும் பாவ எண்ணங்களும் என் இருதயத்துக்குள்ள உட்பிரவேசித்து என் குடும்பத்தை குறித்தோ, என் கணவனை குறித்தோ, என் மனைவியை குறித்தோ, அந்த கற்பனை குறித்தோ எல்லாவற்றையும் அது டிலைட் பண்ணி என்னை ஒரு வாலிபனை போல அங்க தழும்ப செய்து என் பாவத்தை முற்றிலுமாக எனக்குள்ள மூடி போட்டுருது. இதுக்கு தான் சொல்லுவேன், பண்டிகைக்கு போகாதீங்க. ஏன்னா பண்டிகையில வர்றவங்க, நெருக்கத்தில் வர்றவங்க, அவங்க சாரியை சரிப்படுத்த முடியும், மூஞ்சிக்கு மட்டும் நல்ல மேக்கப், அப்படியே போவாங்க. யார் இடிக்கிறா, யார் பிக்கிறா, ஒன்றும் கிடையாது. நான் ட்ரெஸ் போடுற தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா எந்த நோக்கத்தில் ஒரு பண்டிகை நடத்தப்படுது, என்ன நோக்கத்தில் ஒருத்தன் போறான், ஒரு கூட்டத்துக்குள்ள ஏன் போறான் அப்படின்னா, வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு 4:18 கூட்ட இச்சை, பல இச்சைகள் உட்பிரவேசிக்கும். அதுக்கப்புறம் ஒரு முறை உங்களால போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க இனி அதில் போகாம உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா பலருடைய நெருக்கம் உங்க மாம்சத்துக்கு பாவை சந்தோஷம் தந்ததுனால மறுபடியும் அந்த கூட்டத்தில் உளம்புடிக்காய் நீங்கள் பண்டிகைங்கிற பேர்ல போவீங்க, திருவிழா அப்படின்ற பேர்ல போவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நடந்த சம்பவம் என்னன்னா, பல பேர் என்னுடைய சரீரங்களை நொறுக்கி ஏவினதுனால அதுல ஏற்பட்ட மகிழ்ச்சி. நான் சொல்லல, இதெல்லாம்
உங்களுக்கு தெரியும், நீங்களா வாலிய பிள்ளைங்க, நீங்களாம் கல்யாணம் கட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியன்றதுக்காக பைபிள் எழுதி வச்சிருக்குது 1 தீமோத்தேயு 6:10. தீய இச்சை, இதுக்கு மரண இச்சை. தீய இச்சைகள் விசுவாசத்தை விட்டு விலக்கி விட்டுருது. இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு முறை நீங்க பண்டிகைக்கு போய் பல இச்சைகள் உங்களுக்குள்ள உட்பிரவேசிச்ச போது உங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துடும். ஆசை மயக்கம் உள்ள வந்துடும். உள்ள வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, சரி இனி ஆண்டவருடைய சபைக்கு போண்டாம், அங்க போனா பரிசுத்தமா இருப்பான், நம்மளுக்கு செட் ஆகாது. உள்ளத்துக்குள்ள அந்த தீய இச்சைகள் உட்பிரவேசித்து பேசுது, இனி விசுவாச வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ஏன் அங்க போனோம்? அங்க போனா தூக்கமா வருது, அங்க போனா இருக்க முடியல எனக்கு, அங்க போனா குடையுது. ஏன்னா நம்ம இங்க செய்த தப்பெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து பாஸ்டர் பேசுறாரு, அப்படி ஒரு மனப்போக்கம் உள்ள வந்துடும் பாருங்க. யாரும் சொல்லி தரான்டா, இப்படிதான் நடக்கும் பைபிள் எழுதி வச்சிருக்கு இல்லையா? அப்புறம் அது என்ன செய்யுது, விசுவாசத்தை விட்டு நம்மளை கிளப்பி நன்மைகள், பெருக்கம் இவைகளை கண்டுபிடிக்க முடியாமல் போக்கி விடுகிறது. நம்மளால பார்க்கவே முடியாத நன்மைகளை, மாம்சத்தின்படி தான் நன்மைகளை பெற முடியும், மாம்சத்தின்படி தான் பெருக்கங்களை பெற முடியும். விசுவாசத்துல பெருக்க முடியாம ஆக்கி போயிருது. அது மட்டும் இல்ல, சம்பாதிக்க முடியாமல் ஆகிவிடுகிறோம். விசுவாசம் போன பின்னாடி சாதிக்க முடியாமல் ஆகிவிடுகிறோம். நல்ல எண்ணத்தை நம்ம விட்டு எடுத்து குடும்பத்தை குலைத்து விடுகிறது. நான் சொல்லுவேன், இச்சை உட்பிரவேசிக்கும் போது விசுவாசம் போயிருது. விசுவாசம் போச்சுன்னா எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை விழுந்துடுறேன். நான் ஒரு முறை படிச்சு மார்க் வாங்கலாம் விழுந்துருவேன். ஒரு முறை நான் வேலை செய்த எனக்கு லாபம் கிடைக்கல நான் விழுந்துருவேன். நான் மனுஷன் எதனால வாழுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தினாலதான் வாழுகிறான். உங்க வீட்டுல சண்டை நடக்கும் பாருங்க, சண்டை நடக்கும்போது யாராவது 2 பேரும் விளக்கு பிடிச்சு விடுவாங்க, சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க. அப்படி ஏன் அதுக்கு வர்றாங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் அவருடைய புத்தினாலே விசுவாசத்தை பெருக்க பண்றாங்க. இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கும், ஒன்றும் செய்யாதுங்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச மாம்சத்தினால உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை விசுவாசத்தை ஏற்படுத்துகிறார்கள். நான் சொல்லுவேன், உலக இச்சை, தீய இச்சை விசுவாசத்தை மறுதளிச்சு தேவனை விட்டு முற்றிலுமாய் மாற்றி போட்டு நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கிறேன். ஒரு முறை சபைக்கு வருவாங்க, அப்புறம் எங்கேயாவது ஒரு பண்டிகை, எங்கேயோ ஒரு திருவிழா, எங்கேயோ ஒரு காரியத்துக்கு திருமணத்துக்கு போவாங்க. அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதியில இருந்த அன்பு அவங்க கூட இருக்காது. அதான் ஆண்டவர் சொல்லுவார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டுட்ட, கடகடன்னு ஓடி வந்த, நல்லா இருந்த, ஃப்ரெஷ்ஷா இருந்த, ஓ மனசனுக்கு மேல ஒரு பிரியெல்லாம் இருந்துச்சு, எங்க போய் ஒரு ட்ரிப் உள்ளறியோ அதோட மொத்தம் மூடிடுது. நான் சொல்லுவேன், ஒரு முறை நாளும் ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு முறை நாள் ஆண்டவனை தவிர வேறு யாரு கூப்பிட்டாலும் சரிதான், நான் தேவனுடைய ஓய்வு நாள் விட்டு போக மாட்டேன். என் புருஷன் கூப்பிட்டாலும் சரிதான், என் புள்ள கூப்பிட்டாலும் சரிதான், நீ போச்ச நான் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு முறை நான் விழுந்தேன்னா அப்புறம் என் வாழ்நாள் முழுவதும் அந்த அடி எனக்கு போதுமான அளவு இருக்கும். விசுவாசத்தை மறுகிறதுக்கு செய்யறது தொடர்ச்சியா செய்யும். விபச்சாரத்தில் இப்படி 10 காரியத்தை பேசுது, நீதிமொழி, தீமோத்தி இதெல்லாம் பேசுது. எதுக்கு பேசுறதுன்னா, உங்களுக்குள்ள வைக்க வேண்டியது ஹோலி ஸ்பிரிட். விபச்சாரங்கிறது ஒரு சின்ன பாவம் கிடையாது, அது பல காரியத்தை தொடர்புடையது. அப்படி பல காரியத்துல தொடர்புடைய எண்ணெயை கொண்டு, எனக்கு தெரியாம இருக்கலாம், சத்தியம் தெரியாம இருக்கலாம், நான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்க அவ்வளவு தானங்க, இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். சத்தியமும் கடவுளும் அப்படி நினைக்கல, பல ரூட்ல இன்னும் காட்டுறாரு. விபச்சார பாவம் எப்படிப்பட்டது, கொடுமையானது, அது எவ்வளவு தீங்கு உள்ளதுன்னு காட்டுறாரு. நீங்க இன்னைக்கு ஒரு பாவத்தில் இருக்கலாம், ஆனா அது அடுத்தடுத்த பாவத்துக்கு உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, அது லீவ் இட், அதை விடு, நான் உனக்குள்ள பரிசுத்தாவி உள்ள வைக்கிறேன்றார், நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன், நீ இடத்துல கட்டப்படுன்றாரு. பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்கும் பாவம் தான். அந்த பாவத்தை விடுவதற்கு இருதயத்தை தேடு, நான் ஆவியை உனக்குள்ள உட்பிரவேசிக்க வச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு நான் மாத்திரன்றார். ஆமென். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கட்டகுமாரன் இருக்கிறார் இல்லையா, அவரு அப்பாட்ட நல்லா சண்டை போட்டார். நான் தூர தேசத்துக்கு போகணும். எதுக்கு தூர தேசத்துக்கு போற, அப்பாவுக்கு புரியாத, எதுக்கு டூர் போற நீ தூர தேசத்துக்கு, ஏன் டூர் போற நீ, நான் டூர் போறேன் அப்படின்னா, எப்படி டூர் போறேன்னா, டூர் போனா பாருங்க கட்டகுமாரன் வீட்டுல இருந்து போகும்போது ஃபுல்லா சினிமா பாட்டு, டிம்போவில் டிராவல்ஸ்ல ஃபுல்லா சினிமா பாட்டு, திருவிழாவுக்கு போயிருக்கிறான். எருசலேமில் இருந்து
அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன் கெட்டகுமாரன். ஃபுல்லா சினிமா பாட்டு. சினிமா பாட்டு போறவன அங்க பண்டிகைக்கு போனா, ஆண்டவர் ஆராதிக்க போனா சினிமா பாட்டு போட்டு போய் எப்படி ஆராதிக்க முடியும்? நான்லாம் போயிருக்கிறேன் டூர் கிளம்புன உடனே முதல்ல ஒரு சிலுவையா பாட்டு, அப்புறம் ஒரு மாதாமரியா பாட்டு, அதுக்கு பின்னாடி ஃபுல்லா படப்பாட்டு தான் ஓடும் பாருங்க. அங்க போய் சேர்ற வரைக்கும் ஒரே ஆட்டம் தான். இதை போட்ட தான் ஆடுவான் அவன், நல்லா ஆட்டி விட்டுருவான். அங்க போன உடனே முதல்ல இறங்கும் போதே பைசா தான் பார்ப்பான். கெட்டகுமாரன் இப்படிதான் போனான். நான் வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போய் கடவுளை ஆராதிப்பேன். இங்கதான் கடவுள் இருக்கிறாரு, அங்கேயும் கடவுள் இருக்காரு இல்லையாப்பா, நான் அங்க போய் வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஆராதிக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க படிக்கும் அப்படி படிங்க. அப்பா சொல்றாரு, இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு ஆராதனை உண்டு எருசலேம்ல, நம்ம ஒரே ஒரு ஆராதனைக்கு தான் போகணும், நம்ம இங்கதான் ஆராதிக்கணும். இல்லப்பா ஆண்டவர் எங்க வேணாலும் ஆராதிக்கலாம், அங்க போய் ஆராதிக்கிறேன்னு போனா. சரி போனா பாருங்க, போனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது எனக்கு தெரியும் பாருங்க. ஒரு அளவு சொந்த சபையை விட்டு வேற எங்கேயா ஆராதிக்க போனா பாவத்துக்கு தான் போறா, அதை ஒரு நிழலாட்டமா வச்சிருக்கிறா. ஐ கன்ஃபார்ம் யூ, நான் உங்களை அதை நிரூபிச்சு காட்டுவேன், உறுதிப்படுத்துவேன். அதுக்கு தான் போறாப்புல, மாம்ச சந்தோஷத்துக்கு போறாப்புல. எல்லாருமே சரிதான், யாராலும் சரிதான். அதான் சொல்லுத, எவனாயிலும் தன்னை இருதயத்துல ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் இருதயத்துல விபச்சாரம் செஞ்சு, இருதயத்துல எவனாயிலும் இந்த வார்த்தையை எப்ப பிடிச்சிருக்கு, இருதயத்துல வச்சுட்டான், உள்ளத்துக்குள்ள இருதயத்துல வச்சாச்சு பாவத்தை. அப்புறமா இப்ப மூவ் பண்றான். அதுக்கு ஓய்வு நாள் பிசாசு பிடிக்குது, அதுக்கு வேற சபை டயலாக்லாம் வச்சிருக்கிறான். நிறைய சபையில சத்தியம் தெரியாம பேசுவான். இங்க இருந்து தப்பி போக முடியாது. இங்க நேர பிரசங்கத்தை போனேன் நான் இங்க உங்ககிட்ட என்னத்தை ஒண்ணு கேட்போம், எனக்கு பிரசங்கம் பண்ண அலோடு தரணும், அது பிரசங்கம் பண்ண அலோடு தரணும், சபைக்கே வரணும்னு சொல்லிடுவேன். வேற எதுனால நீ குற்றத்தை சொல்லு, பிரசங்கம் பண்ண அலோடு வேணும், எனக்கு உறுதியா பேசணும். நான் அப்பதான் அந்த இடத்துல நல்லா இருக்கும். ஆளுக்கு மறைச்சேன்னா மறைச்சு சத்தியத்தை பேசாம இருக்க முடியாது. அவங்களுக்கும் கஷ்டப்படும், அவங்க இருதயம் கஷ்டப்படும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை பேசுறதுக்கு எனக்கு அலோடு வேணும், அதுதான் எனக்கு முக்கியம். போயிட்டான், அப்பாவும் கொடுத்து விட்டாரு. சரி அப்ப அங்க போய் ஜெபம் பண்ணு சொல்றான்னா அவன் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு, அங்க போய் ஜெபமா சொன்னா அண்ணக்கார கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டான்? அவனை பார்த்தானா பார்க்கல, இருந்தாலும் எப்படி கண்டுபிடிச்சோம்னா இவர் அங்க போயிட்டு ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறாரு. இவ்வளவு கோடி ரூபாயை ஒண்ணுமே இல்லாம ஒரு 2-3 வருஷத்துல செலவழிச்சிட்டோம்னா அவனு தெரிஞ்சு போச்சு, பாதாளத்துல கொண்டு போட்டான் இதை அப்படின்ட்டு. ஹலோ, அதான் சொன்னேன் முதல்ல, ஒரு காசு இல்லாம புடுங்கி விட்டுருவாங்க. ஒரு காசு குறைவின்றி விபச்சாரர்கள் உங்கள்கிட்ட புடுங்கி விட்டுருவான். இந்த கெட்டகுமாரங்க தான் நடந்துச்சு பாருங்க. போய் எல்லாத்தையும் கொடுத்து விட்டான். பின்னாடி வந்திருக்கிற அண்டக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். ஓஹோ இவர் பெருசா பேசுனாரு, அங்க போறோம் இங்க போறோம்னு. இங்க ஓய்வு நாள சபையை விட்டு போறவன் ரெண்டு விஷயத்த, ஒன்னும் குடிப்பான், இல்லைன்னா விபச்சாரம் பண்ணுவான். அவன் எந்த சபைக்கு போனாலும் சரிதான், விபச்சாரம் பண்ணிட்டு குடிச்சுக்கிட்டு அங்க போவான். வைராக்கியம் இல்லாத ஜனங்கள். இந்த ரெண்டுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இல்லைன்னா முடியாது, வயசாச்சுன்னா குளிர்ச்சி தீல வேவுறத பார்க்கணும், அடல்ல குளிர் காஞ்சிட்டு வருவான். ஹலோ, சரி நல்ல ஆட்டோ போட நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. புரியுதா என்ன சொன்னது? விபச்சாரம் அப்படி போட்டது. அவன் என்னத்தெல்லாம் இழந்தான் பாருங்க. அந்த விபச்சாரப்பான் உட்பிரவேசிச்ச உடனே முதல்ல தேசத்தை இழந்தான். அவனுக்கு தேசத்துல மதிப்பு இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஓய்வு நாள வேற சபைக்கு போனா உங்க கூட இருக்கிற ஊர்க்காரர்கள் உங்களை குறித்து நியாயம் விசாரிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இது பரிசுத்த ஆராதனைன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். நீங்க தேவ சமூகத்தில் கரெக்டா இல்லாம இருந்தப்ப அவங்களே உங்களை நியாயம் இருப்பாங்க. இது ரெண்டு கெட்டது அங்கேயும் போயிட்டு கிடக்கும். இது ஒரு ஆளா அப்படின்ட்டு பெந்தோஸ்துக்கு போனாங்க. பெந்தோஸ்லயே சரியா இருக்க மாட்டாங்க, இங்க இருந்தா இங்கே சரியா இருக்க மாட்டாங்க, லோக்கல் கூட்டம் அது அப்படின்னு அவங்களே உங்களை தீர்ப்பு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அந்த பாவம் உட்பிரவேசிச்ச போது தகப்பன் அவன் பேர் அற்று போச்சு, தகப்பன் மதிக்கலை. நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்க பிள்ளைகள், உங்க மகன்கள், மகள்கள், அவர்கள் யாராவது ஒருவரை லவ் பண்ணி உங்களை விட்டு போனால், லவ் பண்ணினால் என்று தெரிந்தாலோ லவ் விட்டு போனாலோ உங்க இருதயத்தில் அவர்களுக்கு 75% அன்பு இருக்க. பெத்த கடமை, உண்மையான அன்பு வெட்டுப்பட்டு இருக்கும். 100% உண்மை. உண்மையான அன்பு வெட்டப்பட்டிருக்கும். மாம்ச அன்பு, பெத்தது வளர்த்ததுங்கிற அந்த சூழ்நிலை அவர்களை இழுத்துட்டு போகும். என்ன பண்றது, பெத்துட்டோம் வளர்த்துட்டோம், இனி விட்டுட்டு போக முடியாது. ஆனால் பியூர் அன்பு செதஞ்சிருக்கும். அவனுக்கு தகப்பட்டிருந்த அப்படிப்பட்ட ஒரு அன்பு செதஞ்சு. அம்மா இருந்துச்சு, அம்மா பத்தி பேசவே இல்லை. அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டு நாசமா போனான், போயிட்டான் தலை, இனி எனக்கு அவன் என் மூஞ்சியே பார்க்க கூடாது. அதனாலதான் அம்மா கேரக்டர் அங்கே எழுதலை. ஏன்னா இவன் எப்போ தகப்பண்ட போய் அம்மாட்ட போய் சண்டை போட்டு எனக்கு காசை கொண்டான அந்த பொண்ணை தான் கட்டுவேன் இந்த பொண்ணை தான் கட்டுவேன் பேசினானோ அப்பவுமே அம்மா முடிவு பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த பொண்ணு பையன் எனக்கு வேண்டான்னு விட்டான். யாரை நம்பி போனாம்னா விபச்சார ஸ்திரீகளை நம்பி போனான், பணத்தை நம்பி போனான், அந்த வெளி தேசத்தை நம்பி போனான். விபச்சார ஸ்திரீகளும் அவளை விட்டாங்க, பணமும் அவனை விட்டுச்சு, அந்த தேசத்துடைய ஜனங்களும் விட்டாங்க, தேசமும் அவனை விட்டுச்சு.
நான் சொல்றேன், ஒரு பாவம் எல்லாவற்றையும் இழக்க செய்யுது. எல்லாருக்குள்ள இது வேலை நடக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு எப்படி தொடங்குது இது? முதல்ல பார்க்கிறது, கேட்கிறது, பேசுறது, பழகிறது, பழக்கத்தை நிப்பாட்ட முடியாம இருப்பது, அவங்களுக்கு அவங்க மதிப்பு அவங்களுக்கு கொடுப்பது பாவிகளுக்கு, பின்பு அவருடைய இழுவைகளுக்கு நாம் போவது, பாவத்தில் மாட்டிக்கிறோம். நான் லவ் பண்ணி தான் ஆகணும்னு, நான் அவனை கட்டி தான் ஆகணும்னு, அப்படித்தான் அது. சில பேர்லாம் எத்தனை பொண்டாடியும் கட்டிக்கிட்டுறான். டோன்ட் worry, டோன்ட் worry. சாலமோனுக்கு 1000, நம்மளுக்கு ஒரு 2-3 இருக்கட்டும். கடவுள் மன்னிப்பார். டயலாக் மன்னிக்க மாட்டார். மன்னிக்காத பாவம் இருக்குது, மன்னிக்கிற பாவம் இருக்குது. மன்னிக்கிற பாவம், ஒருவன் வயிறு ஆற்ற களவாண்டத்தினால் மன்னிக்கப்படுவான். அந்த கடையே களவாண்டால் மன்னிக்கப்பட மாட்டான். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? திடீர்னு ஒரு வயிறாற்ற பசி தாங்க முடியல, களவாண்ட தின்னுட்டான். இது பாவத்தை பத்தி பேசுது. நீதிமொழி 6ல் வயிறு பசி முடியல, கிடைக்கல, எங்கேயோ களவாண்ட தின்னுட்டான், மன்னிக்கப்படும். ஆனா கண்டுபிடிக்கப்பட்டா 7 மடங்கு கொடுக்கணும், கொடுப்பாங்க நல்ல அடியில. ஹலோ, ஆவேசத்துல நடத்திட்டான், சரி மன்னிச்சிருவாங்க. சரி என்ன செய்ய, மனைவி இல்ல அவனுக்கு, இந்த மாதிரி ஆகி போச்சு, ஒரு பாவம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா யார் கையில மாட்டினா சாத்திடுவாங்க. கடையும் ஓனருமே நமக்கு சொந்தமாக நினைச்சா பாவம்ன்றார். மன்னிக்க முடியாத பாவம். ஏமேன் சொல்லுங்க. பேசாதீங்க, பாவத்துக்கு பேசாதீங்க. அதான் சொன்ன, விபச்சார பாவம் செய்யாத, do not commit adultery, போய் சேர்ந்துடாதீங்க அப்படின்றார். அது நம்ம வாலிய பசங்க வாலிய பொண்ணுங்கெல்லாம் நெட்டோட தான் ஆந்துறாங்க. அங்க பேசுறத நானும் கேட்டேன். அட இல்ல, எல்லாமே நம்ம மாம்சத்துக்கு ஏற்றதான் பேசுறோம், வேற எதுவுமே ஆவிக்கேற்ற ஒண்ணுமே கிடையாது. ஆவிக்கேற்றதுக்கெல்லாம் 500 வீவரு, 600 வீவரு, 1000 வீவர், 2000 வீவர். மாம்சத்துக்குரியதெல்லாம் ஒரு சில பொண்ணெல்லாம் அந்த குளச்சல் பக்கத்துல இருந்து போடும், 10 லட்சம் பேர் 30 லட்சம் பேர். அவன் இருக்கிற ட்ரெஸ் ஒரு பேண்ட் ஒரு பெனியன், தண்ணி கொடுப்பாரும், கையை ஒத்துவாரும். இதே போட்டா போட்டு 30 லட்சம் வீவர் மில்லியனா குவிக்கிறாங்க. நம்ம மக்களும் அத்தை பார்ப்பாங்க, 30 மில்லியன் பார்த்துருக்கேன், அது என்ன இருக்கும்? ஏமேன் ஆமேன் சொல்லுங்களா? புரியுதா உங்களுக்கு? உலகத்துக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும். அந்த மொபைல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும். எங்க ரிமூவ் பண்ண முடியும்? தாத்தா மருங்களும் பாட்டி மருங்களும் ஒரு மொபைலோடய ஓடுறாங்க. மொபைல் இல்லாம உங்களுக்கு இருப்பு இல்லை. ஜாலி என்டர்டைனர். எது என்டர்டைனர் உங்களுக்கு? இது நீங்கள் ஜாலி, அதிகம் இருக்க முடியல, எப்படியே போட்டு குடைறாங்க. நல்லா நெஞ்சு இருத்தி கட்டி வச்சு, இனி இந்த வெக்கையும் வெயிலும் கஷ்டம் என்ன துரத்தும், செத்து போறேன் ஆண்டவரே. வீட்டுக்கு போன 2 மணி நேரம் லீவ், அந்த 2 மணி நேரம் லீவ்லையும் எப்படி அதுல டிக்டாக்ல யாராவது வரதான் செய்யறாப்ல. கட்டி போட்டு அந்த மொபைல் வேண்டாம் ஆண்டவரே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எப்படி ஏட்டம் பேசாண்டாம், வந்தா வாரா சபைக்கு வராட்டி போறான், அவளை வச்சு நான் என்ன பண்றது? மொபைல் இல்லைன்னா யார் வீட்டில் இருப்பு இல்லை. அது மொபைல் நல்லதுக்கு தந்திருக்கிறாங்களாம். மொபைல் இருந்தால் தான் பிள்ளைங்கள் படிக்குமா, மொபைல் இருந்தால் பைசா அனுப்ப முடியுமா? நாங்களாம் பைசா அனுப்புறதே கிடையாது. மொபைல் வச்சு தான் பிள்ளைல நம்ம பைசா அனுப்பணுமாக்கும். நான் சொல்லுவேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்து போய் தானே போய் அனுப்புனியா? ஒரு நோய் கிடையாது உங்களுக்கு அன்னைக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு சில நேரத்தில் 7 முறை பேங்குக்கு போயிட்டு வரணும். நடந்து 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 கொழுப்பெல்லாம் கரைஞ்சிச்சு. இவன் மல்லாக்க நல்ல பெட்டு 25,000 பெட்டை வாங்கி போட்டு அப்படியே தலை மேலே வச்சுட்டு அப்படியே கொழுப்பெல்லாம் அப்படியே இருக்குது. ஏசி அப்படியே பிடிச்சி வச்சிருக்குது சங்கு சங்குன்னு. ஹலோ, அப்படியே ஏசியில் மல்லாக்க படுத்து அப்படியே அடிச்சு விட்றாப்புல. எல்லா வீட்டிலும் ஏசி. வீட்டுக்கு முன்னாடி போக முடியல, வெக்க தூக்கி அடிக்குது உள்ள இருந்து. அப்படி அவனுக்கும் கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருது. இவங்க வீட்டு வெக்க அவனுக்கு கொழுப்பை கரைச்சிருது, ஏசியில் அடிக்கிற கூல் அவங்களுக்கு கொழுப்பை சேர்த்து வச்சிருது. மல்லாக்கா படுத்து எப்படி ஊராட்டி. பைபிள் படிங்க. நீங்க பைபிள்லாம் படிக்கிற கிடையாது. ஏன் எனக்கு தெரியும்? பைபிள் படிச்ச சபையில் வந்து தூங்க மாட்டான். எப்படிப்பட்ட மனுஷன் தூங்க மாட்டான். நான் சொல்றேன், பைபிள் நல்லா ரீட் பண்ற மனுஷன் சபையில் தூங்க முடியாது. ஏன்னா கொந்தளிக்கு இருதயம். என்ன சத்தியம் வருது கேட்போம். நானும் அப்படித்தான் கேட்டேன் பாருங்க.
அப்படியே கொந்தளிக்கும். அடுத்து என்ன பிரசங்கம் பண்ண போறாரு, என்ன பிரசங்கம் பண்ண போறாரு, என்ன சின்ன வார்த்தையில என் ஆத்மா சந்தோஷப்பட போகுது. ஆவேசத்துல இருப்பேன் நான். எது என்னை தட்டி எழுப்ப போகுது, எது எனக்கு உணர்வை தரப்போகுது, அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது 10,000 பேர் இருப்போம். என்னையே தான் பார்ப்பாரு அவர். ஏன்னா நான் தான் கையை தட்டுறது அல்லையான்னு சொல்றது. அப்படி இருக்கும்போது என் முகத்தை பார்த்தால ஒரு பிரசங்கம் பண்ண ஆசை வரும். ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். அப்படி நான் அப்படி இருந்திருப்பேன். அப்படி இருந்திருப்பேன். அவர் பார்த்துட்டு என்ன அரக்கனா இருக்கிறானே, எல்லாத்துக்கும் ஒரு வாலிய பசங்க அரக்கா இருப்பாங்க, சத்தியம் கேட்கறதுல அரக்கனா இருக்கிறானே. அவள் லபக்கம் இங்க கொண்டு போட்டு தீர்க்கதரிசியா மாத்திட்டேன். கண்ணை மூடுனா சுகத்தை கொடுக்குற அளவுக்கு பவர் வாங்கி வச்சுட்டேன். கம்முன்னு இருப்பேன் நான். நல்ல பாட்டு பாடினாலும் கெட்ட பாட்டு பாடினாலும் நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இங்கிலீஷ் ஆராதனை பேர் வந்துடும். நான் எனக்கு புரியாது, ஏதோ ஒன்று பாடுறான், எனக்கு தமிழே புரியாது. இப்போ புதுசா இங்கிலீஷ் சத்தத்தை கேட்கும். அரபி நாட்டில் 12 வருஷம் இருந்துட்டு எங்க அரபிக்காரங்க அரபி தான் பேசுவான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அரபி ஈஸியாக பேசிடுவோம். பல்லு தேய்க்க மாட்டேன் பாருங்க, அது பாடு வழி ஓடி வந்துட்டு இருக்கும். அரபி பேசிடுவோம், இங்கிலீஷ் தெரியாது. நாங்களும் அரபியை பேசுவோம், எங்களுக்கு வராது. ஏன்னா பல்லு தேய்ப்போம், நம்மளுக்கு கிரிப்பு இருக்குது, அவனுக்கு கிரிப்பு இல்லாம பேசிட்டு இருப்பான், இங்கிலீஷ் தெரியாது. அங்க அரபி பார்த்து அரபி பேசியாச்சு. இங்க வந்தா இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்றான். ஆத்திடி நம்மளுக்கு சரி வராத. இது உள்ள போந்துட்டு நானும் தைரியமா இருந்தேன். ஏன் இருந்தேன்னா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அந்த இங்கிலீஷ் பிரசங்க ஆராதனை இருந்துட்டு ஒண்ணு புரியாது, கை தட்டுவாங்க, நானும் கை தட்டிட்டு அந்த இங்கிலீஷ் ஆராதனை போயிருப்பேன். நான் பிரசங்கம் பண்ணுவார், அப்ப நானும் ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் சொல்லும் போது நான் சொல்லிவிடுவேன். நான் இப்ப அதை நம்புறேன். நான் அன்னைக்கு ஒண்ணும் தெரியாம இங்கிலீஷ் ஆராதனை போய் இருந்தேன், இன்னைக்கு நான் இங்கிலீஷ் பேசுறேன். நான் சொல்றேன், அன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு வாசிக்கும் போது எனக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு புதுப்பிப்பு தருது. அன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டவன் பாஸ்ட் இந்த வார்த்தை சொன்னாரு, 12-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த போதனை வார்த்தை இன்னைக்கு வேதத்தை படிக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் உணர்த்துது. அதான் கேட்கணும்னு சொல்லுவேன். எங்கேயாவது போகும்போது நீங்க கேட்கிற சத்தியம் உங்களை ஒரு திசை திருப்பி விடும். இனி எப்படி விபச்சார பாவத்தை கட்டுப்படுத்துறது, அதுக்கு போவோம். இருதயம் தான் முக்கியம். சரி, 2 பிரச்சனை. இருதயத்தில் விபச்சாரம் செய்யாது இருப்பது எப்படி, விபச்சாரத்தை இச்சையாது இருப்பது எப்படி? ஒரு 7 பாயிண்ட். 1, அடக்கமான ஆடை உடுத்தாத மனுஷ ஸ்திரீகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். நண்பனாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 1, சில பேர் உடை போட்டு பாருங்க, நல்ல விலையே ஏறப்பெற்ற உடையா இருக்காது, சின்ன சின்ன உடை தான் போட்டிருப்பாங்க. விலையேற பெற்ற உடையை போட்டிருக்கணும், ஏற்றுக்கொள்ளலாம். ஆடம்பரமான உடையில போடுவாங்கல்ல, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆடம்பரம் இல்லாம ஒட்டு துணி மாதிரி இருக்கும், 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு துணி வாங்கி போடுவாப்புல, அதை பார்த்தா ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். அந்த கவர்ச்சிகரமான ஆடைகளை போடுற புருஷர்களை சிறுகளையும் நீங்க நண்பனாக, உறவாக, அன்பாக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் காண்கிற அன்னைக்கே அடக்கமில்லாத மனுஷர்களை உங்கள் இருதயத்தை விட்டு எடுத்துக்கொண்டு வெளியே போட்டு விடுங்கள். இது உங்களை முதல்ல பரிசுத்தப்படுத்தும். எல்லா சபையிலும் சொல்லுவாங்க பாருங்க, ஆடம்பரமான உடை போடக்கூடாது. நான் சொல்றேன், நீ ஆடம்பரமான உடை போடலாம், அடக்கம் இல்லாத உடை போடாது. உன்னை பார்த்தா தெரியணும். சரி, நல்ல ஆடம்பரம் வருவாங்க, சூப்பரா வருவாங்க, ஆனா அவங்ககிட்ட ஒரு இச்சையை பார்க்க முடியாது. நம்ம அப்படிப்பட்டவரோட பழகு. புருஷனாலும் சரி, நானும் சரி, அறகுற ஆடை போடுறவன்ட்ட நண்பனா ஏற்றுக்கொள்ளாத. அவன் நண்பனாகும் போது, நீ அவனை அன்பு காட்டும் போது, நீ உறவா மாற்றும் போது அவன் உன் உள்ளத்துல உட்கார தருவான். அதனால நட்பு, அன்பு, உறவு, அறகூட ஆற போடுறவன் உனக்கு இருக்கக்கூடாது. அவன் உள்ளத்துல இருந்துட்டான்னா பின்பு அவனையே யோசிக்க தோணும், அவனையே சிந்திக்க தோணும், அவனோடு கூட பாவம் செய்ய தோணும். 2, விபச்சாரத்துக்கு தப்புவது எப்படி? 2ஆம் பாயிண்ட் நீதிமொழியில தான் இருக்குது, எல்லாம் 6ல் தான். இச்சகம் பேசும் நாவுடைய பரஸ்திரிக்கு விலக்கி காத்துக்கொள். சில ஸ்திரீகள் இருக்காங்க பாருங்க, பரஸ்திரி, விபச்சார ஸ்திரீங்கிற பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்திரீ மற்ற புருஷங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க, கெட்ட வார்த்தையே தான் பேசிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் இந்த பாவத்தை பத்தி தான் பேசு. நிறைய ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கேன், வாய் எடுத்தா இதுதான் பேசு. குழந்தா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டு போறது, அவங்களுக்கு நல்லா பேச தெரியுமா, இப்படிலாம் பேசுவாங்க பாருங்க. இப்படிலாம் பேசும்போது உன்னை விலக்கி காத்துக்கொள்ளுன்றார். அந்த ஆள்கிட்ட ஒரு முறை நீ போனீங்கன்னா நீ போக கூடாது இல்லையா? அது பேசுறதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதை கேட்காத. அது
இருதயத்தில் உட்பிரவேசிக்க பரிசுத்த பலன் அற்று போய்விடுன்றார். மூணாவது பாயிண்ட், விபச்சாரத்துக்கு எப்படி தப்புவிப்பது? பரஸ்திரியின் கண் இமைகளில் உன்னை பிடிக்க விட்டாதே. இந்த பரஸ்திரியின் கண் இமைகள் நீங்க பாத்துறீங்களா? விபச்சாரியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். லிப்ஸ்டிக் போடுறதுனால கிடையாது, அந்த கண் இமைகள்ல கண்டதை போட்டு தீட்டுறதுனால விபச்சாரி கிடையாது. ஆனா அந்த பரஸ்திரி, விபச்சார ஸ்திரி, அந்த எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லுக் ஒண்ணு கொடுப்பாங்க பாருங்க, அதோட முக்கிக்கு அறியும் போச்சு. அந்த பார்வையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வண்டி பஞ்சர் ஆயிரும் நம்மளுக்கு. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். அவங்க லுக்கு ஒரு ஒரு விபச்சார ஸ்திரீ லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் அவங்க கண்மை போடுறதுக்கும் சாதா ஸ்திரீ கண்மை போடுறதுக்கும் லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் வித்தியாசம் என்ன? சாதா ஸ்திரீ கண்ணிமை போடும்போது, லிப்ஸ்டிக் போடும்போது அதை தன்னுடைய எண்ணத்தை அடக்கி கொள்ளுவாள். மனம் போன போக்கில் கண் இமைகள்னாலே மற்றவர்களை பாவத்துக்கு தள்ள மாட்டா. விபச்சார ஸ்திரீ என்ன பண்ணுவான்னா, போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவருடைய பார்வை மற்றவங்களுக்கு கண்ணியாய் இருக்கும்படிக்காய் அவருடைய பார்வை இருக்கும். வேதம் சொல்லுது, அவளை தொடர்ந்து அவளுடைய தெருக்களிலும் அவளுடைய வீதிகளிலும் நீ போகாமல் அவளுடைய கண்ணிமேல் இருந்து தப்பும்படிக்காக நீ கடந்து போ. குருவி வேடருடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறது போல நீ பரஸ்துடைய கண்ணிக்கு தப்பு வைக்கப்படுவாய் அப்படின்றார். இதெல்லாம் பைபிள் உள்ளது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வீட்டில் மறுபடியும் போட்டு கேட்கணும். இந்த இதெல்லாம் விபச்சாரத்துக்கு தப்புன்னு அப்படின்னா இதெல்லாம் போட்டு பார்க்கணும். ஆம்பளைங்களை பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு லவ் பண்ண சொல்லி தந்தான். ஏன்னா எனக்கு 15 வயசு ஆயிடுச்சு. நான் அவட்ட கேட்கிறேன், என்ன யாருமே லவ் பண்ண இல்லையா அப்படின்ட்டு. ஈஸி அப்படின்னா என்னன்னு, ஒரே பெண்ணை 10 நாள் அப்படி பார்த்துட்டு என்னன்னு ஏதாவது சிக்னல் கிடைக்கும். ஒன்றில் துள்ளி குடிச்சு ஓலடி இருப்பா, ஏதாவது ஒன்று காட்டுவா. கோவப்பட்டான்னா கோவப்பட்டா நீ தான் ஒன்று பேசல, நீ பார்த்துட்டு மட்டும் இருந்தா. 10 நாள் தான் சிக்னல் வந்துருச்சு. கேட்டான் மறுபடி கூப்பிட்டு, என்ன சிக்கிச்சான்னு அவர் சொன்னாரு. கண்ணிமை அது கண்களுடைய இமை அல்ல, அது இருதயத்தை கண்ணில் அகப்படுத்துற கண்ணி. பார்த்துட்டே இருந்தா போதும், சிக்கிரும். கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அவ்வளோ குருட்டு கண்ணா இருந்தாலும் அவ்வளவு பவர் இருக்குது. அதுக்கு விடாது, அது பார்த்துட்டே இருந்தாலும் போதுங்க அது. ஹலோ, ஆண்கள் தொடர்ந்து ஒரு 10 நாளை பார்த்துட்டு இருந்தா பெண்கள் கவர்ந்து விடுவார்கள். பெண்கள் ஒரே நாள்ல பார்த்தா ஆண்களுக்கு சப்பி விடுவார்கள். போச்சு. எவ்வளவு முக்கியம் பாருங்களேன் இதெல்லாம் பிரசங்கத்தில். 4வது பாயிண்ட், விபச்சாரத்துக்கு எப்படி தப்புவிப்பது? அழகை இருதயத்தில் இச்சியாதே, அது தூக்கத்தை கலைத்து பாவ சந்தோஷத்தை எழுப்பி படாத பாடுபடுத்தும். நீதிமன்றம் சொல்றார், சாலமன் ரொம்ப அழகா இருந்தார். அவர் நல்ல வளர்த்தி, நல்ல உடம்பு, வாட்டசாட்டம், நல்ல முறுக்கு மீச, உடம்பெல்லாம் அவள் கட்டுமுட்டுக்கு மஸ்தா இருந்துச்சு அப்படின்ட்டு ஸ்திரியானவளும் சரி புருஷனானவளும் சரி அவள் அழகை இச்சியாதே, அவன் அழகை இச்சியாதே, தூங்க முடியாது என்றார். படாத பாடுபடுத்தும். அது தூங்க விடாது. அம்மாவை தூங்க விடாது, அப்பாவை தூங்க கூடாது. பொண்ணை கேளு மாப்பிள்ளை கேளுன்னு படாத பாடுபடுத்தும். கெட்டனால் அவளை தான் கட்டுவேன், அவனை தான் கட்டுவேன். கற்று மஸ்தான உடம்பு. அவள் நல்ல அழகாக சாரி கட்டுவாள். அவள் சாரி கட்டுவதில் நான் மயங்கி விட்டேன், படாத பாடுபட்டேன். அவள் அழகை இச்சியாதே. அவள் கொண்டையில் முடிய அழகாக பின்னுவாள், நல்ல செருப்பு போடுவாள். இதெல்லாம் அழகு. போடுறத தப்பு இல்லை, அதை இச்சியாதுன்றார். அழகான செருப்பு போட்டாங்க, அழகான நெயில் பாலிஷ் போட்டாங்க, லிப்ஸ்டிக் போட்டாங்க, கண்ணியுமே கரெக்டா வச்சிருக்காங்க, நல்ல கேஷ்ல கரெக்டா வச்சிருப்பாங்க, நடுவுச்சி எடுப்பாங்க, முடியை சுருக்கி விடுவாங்க, ஸ்ட்ரெட்டிங் பண்ணுவாங்க. டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். எதை குறித்து நீ கவலைப்படாத, அதெல்லாம் பார்க்காத. அவனுடைய அழகை இருதயத்தில் இச்சியாதே, அது உன்னை படாத பாடுபடுத்தி பாவத்தில் தள்ளும். நீ இருதயத்துக்குள்ள அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் பாவம் பிரவேசிக்காது. 5, விபச்சாரத்துக்கு எப்படி தப்புவிப்பது? அற்புத விதமான போதனை தர்றது. 5, 6, 7 3 முக்கியமானது. விபச்சாரத்துக்கு எப்படி தப்புவிப்பது? உன் தகப்பன் கட்டளையை காத்துக்கொள். நீதிமொழி 6:20 சொல்றாரு. இது என்ன தெரியுமா? தகப்பன் கட்டளை காத்துக்கொள்ளுன. தகப்பன் கட்டளை காத்துக்கொள்ள என்னது?
தகப்பன் கட்டளை சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கட்டளை காத்துக்கொள்ள தகப்பன் நறுக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். வீட்டோட வெளியே போக கூடாது, அவ்வளவுதான் ஒரு கட்டளை. தகப்பன் கட்டளை தருகிறான், ஒரு வார்த்தை நச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுக்கிறாரு. அதை காத்துக்கொள் அப்படின்றாரு இல்லையா? அதை காத்துக்கொள். தகப்பன் கட்டளை சிறியது, எங்கேயா பார்த்தேன்னு அடிச்சு போடுவேன் நான் அப்படின்னு சொல்லுவாரு. கட்டளை சிறியது, அதை காத்துக்கொள். அப்புறம் சொல்றாரு 6, விபச்சார திரி எப்படி தப்புப்பா, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்படின்னா போதகம்னா நீளமா இருக்கும், பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருப்பா, ராவிட்டே இருப்பா. அங்க போகாத மக்கா, நீ இதை செய்யி, அம்மா இல்ல உனக்கு செல்ல குட்டி இல்ல, அம்மா உனக்காக தானே வாழ்றேன், அப்பா உனக்கு தானே கஷ்டப்படுறாரு, உனக்கு நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரம்ல, உனக்கு 1000 ரூபாய் ஷூ வாங்கி தர இருக்கிறேன், லேப்டாப் வாங்கி தர, எல்லாம் வாங்கி தர மக்கா, நீ போவாதுன்னு பக்கத்துல இருந்து ரொம்ப மாதிரியே அறுத்துட்டு இருப்பா. அந்த 7 பவுன் செயின் உனக்கு தான், பிரசெட் உனக்கு தான், தங்கச்சியே உனக்கு தான் வாங்கி தருவேன், நானும் அவளுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி உனக்கு வாங்கி செருப்பு தந்துருவேன், நீ அங்கங்க பார்க்காத மக்கா, நீ லேப்டாப்பை நீ கையில வைக்காத, நீ மொபைலை பார்க்காதுன்னு பக்கத்துல இருந்து தான் போதனை இழுத்துக்கிட்டே இருப்பா 1.5 மணி நேரத்துக்கு. கடத்துல என்ன தோணும்னா மெல்ல எந்திரிச்சு அக்காட்ட சொல்றது, அம்மா ஒரே அருவை 1.5 மணி நேரம் அப்படி இழுத்துட்டே கிடக்குது, ரொம்ப மாதிரி ஊதிட்டே கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றாரு. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்றாரு. ஆமென். ஒரு வீட்டுல ஒரு அம்மா போதனை சொல்லிட்டே இருந்துச்சு. அதுக்கு மக சொல்றா, அம்மா உரல்ல ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, உலைக்கிணல குத்திட்டே இருக்கிறாங்க, நொங்கு 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 நொங்குன்னு இடி மாதிரி உழுது போட்டு கரைச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாரு சாலமோன், உன் தகப்பனுடைய கட்டளையும் தாயுடைய போதனையும் உனக்கு உன் கழுத்துக்கு சரப்பணியும் உன் இருதயத்திற்கு உயர்ந்த ஆடையாம் அப்படின்றார். அது என்ன, பழைய காலத்துல எல்லாம் இந்த தங்கத்துல வைரத்துல பாசி மாலை போடுவாங்க. இப்போ ஒன்லி பிளாஸ்டிக்ல தான் பாசி மாலை. அப்போ வைரங்கள்ல போறாங்க, சரபணி அப்படி போடுவாங்க மாலை. அதை போடும்போது அது குண்டு குண்டா தான் கிடக்கும். ஊர்ல இருந்து பார்க்கும்போது, ஊர்ல பார்க்கும்போது அப்படியே ஒரு 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 என்னன்னா அவனுக்கு பாதுகாப்பான். என்னன்னா களத்துல போட்டிருக்க சரபணி 7000 கோடிக்கு தகும், அவ்வளவு பெரிய சரபணி போட்டிருக்கிறா. ஒரு சில பேர் தான் போட முடியும். வெளியிருந்து பாக்குறவனுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு இப்ப போட்டிருக்கிற கையை வச்சு நம்மள கொண்டு போடுவாங்க அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்குமா பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா கேட்ல இருந்து பாதுகாக்குமா அந்த ஒரு சரப்பணி. உதாரணத்துக்கு ஒரு எஸ்பி வராரு, அவர்கிட்ட இருக்கிற ஸ்டார் எல்லாம் பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு பார்த்துட்டு போயிருது. நானும் ரோட்ல போகும்போது பெரிய போலீஸ் இருந்தா தழுதை கீழே போட்டு பைக்கு அந்த எடுத்து ஓட்டிடுவேன். ஏன்னா அவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய மதிப்பும் அவங்களுடைய பவரும் நம்முடைய இருதயத்தை நலகுலே பண்ணுது. அவங்களை குறித்து நல்லவோ தப்பாவோ எண்ணமே வராது. அப்படி போல சரபணி அப்படிப்பட்டதான். என்னவா, உன் தாயுடைய போதனையும் உன்னுடைய தாயுடைய தகப்பனுடைய கட்டளையும் நீ காத்துக் கொள்வது. மற்றவங்க உன் மேல கை வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க, உன்னை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா இதுல தீ பற்றி எரியும். இது தகப்பனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியது, தாயுடைய போதகத்தை பின்பற்றக்கூடியது. அந்த மதிப்பை தான் இது காட்டுமே தவிர வேற ஒரு மதிப்பையும் காட்டாது. சில பேர்லாம் ஐ லவ் யூ சொல்ல முடியாது. சில பேர் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டுரும். நேர போய் வீட்டில் அம்மாட்ட சொல்லி கொடுத்துரும். சொல்லி கொடுத்து சண்டங்க நடக்கும். ஏன்னா அவனுக்கு தகப்பனுடைய கட்டளையும் தாயுடைய போதமும் அவளை தாய் தகப்பனும் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதுனால மற்றவர்கள் இடையூறை உட்புறவேசிப்பதற்கு அது இருதயத்தை சம்மதிக்காது. பாவம் செய்யாம இருப்பது அப்படித்தான். வெறும் ஜெபத்தினால் மட்டும் வந்துடாது. இங்க ஜெபம் பண்றது நிறைய பேர் வச்சு அதெல்லாம் கிடக்கு. ஆவிக்குரிய சபையில நிறைய 150 பேர் இருந்தாலும் சபையில 175 பேர் பாவத்தான் இருப்பான், கூடித்தான் இருப்பான், குறைய மாட்டான். இதெல்லாம் உட்பிரவேசிக்கணும். அப்புறம் சொல்றாரு 3 பாயிண்ட் சொல்றாரு. தகப்பனுடைய கட்டளை, தாயின் போதவும், நீதிமொழியில தான் இருக்கு. அதனால வாரேன். நீ நடக்கும்போது அதை உன்னை வழிகாட்டும். கட்டளை உள்ள இருந்தா வழிகாட்டுமா பாரு. என்ன வழிகாட்டும்? தகப்பன் சொல்றான், கண்டதெல்லாம் பார்க்காத, கண்ட நண்பரோட போதான்றான் பாரு. இது என்ன செய்யுமா, ஒரு பெண் போகும்போது ஒரு 10 ஆண்கள் கூடிட்டு இருந்தா அவனுடைய அப்பா போதிச்ச கட்டளை அந்த இடத்துக்கு போகாமல் அவருடைய இருதயத்துல பேசி அவளை வேறொரு பக்கமா திருப்புன்றார். நீ நடக்கும்போது அதை உன்னை வழிகாட்டும். நீ அங்க போ இங்க போன்னு சொல்லும். அது அடுத்து நீ படுக்கும்போது உன்னை காப்பாற்றும். நல்லா தூங்குறோம் பாருங்க. எங்க அப்பா போதனைய, எங்க அம்மா போதனைய, அப்பா கட்டளைய நான் இருதயத்துக்குள்ள நினைச்சிட்டே இருந்தா என் இருதயத்தை பாதுகாக்கணும். என்ன அர்த்தம்? நான் வேற ஏதாவது பாவத்தை செஞ்சுட்டு இருந்தா காலையில எந்திரிச்ச உடனே அவங்கள பாக்குறதுக்கும் அவங்களுக்கு போன் பண்றதுக்கும் அவங்க இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி என்னை கொண்டு சுத்த வைக்கும்.
இப்ப தாய் தப்புடைய போதனை கட்டளை கேட்டா அது காலையில் எந்திக்கும் போது எந்த ஒரு பாவ சிந்தை இல்லாம ஃப்ரெஷ்ஷா எந்திக்கிறேன் நான். அப்படி எந்திச்சு அப்படி ஆமேன்னு சொல்லுங்களேன். 3, நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாசிக்கும். அப்படின்னு சம்பாதிக்கும். நீ விழிக்கும் போது மறுபடியும் உன்னோட போதிக்கும், உன்னோட பேசுன்றார். அம்மா சொல்றது காலையில் எழுந்திரிச்ச உடனே அங்க இங்கே பார்க்கக்கூடாது, கண்ணாடியை பார்க்கணும், முகத்தை சரி பண்ணணும், வெளியே போகக்கூடாது, காலையில் பசங்க போவாங்க, காலேஜுக்கு பசங்க போவாங்க, ஒத்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க. இவன் எந்திரிச்ச உடனே உங்க ஹார்ட்ல அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா காலையில் சம்பாதிக்குமா. அம்மா இதெல்லாம் சொல்றீங்க, அம்மாவை மதிக்கணும், அப்பாவை மதிக்கணும்னு உங்கள்கிட்ட யாருமே பேசாண்டாமா. நீங்கள் மதிப்பு கொடுத்த உங்க தகப்பன் தாயுடைய வார்த்தையே உங்களை காலையில் எழுந்திக்கும் போது சரியான பாதையில் நடத்தும். நம்ம எல்லாம் மறந்துட்டோம். நான் எல்லாம் ஒரு சில சபை பெரிய இங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க புருஷன் அவங்க மனைவி பிள்ளை அதெல்லாம் ஒன்று பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கடவுள் அங்கே பாதுகாத்து விடுவார். ஆமா 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 ஆமா, கடவுள் நல்லா பாதுகாப்பார். நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க கடவுள் பாதுகாத்து விடுவார். கடவுள் உங்க கூட பேசல, அப்புறம் எப்படி பாதுகாத்தார் சொன்னாராக்கும் நான் வந்து பாதுகாப்போம்னு. நாங்கள் இவ்வளோ பெரிய ஊழக்காரங்க எவ்வளோ தீர்க்கதை சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நானே பிள்ளைய கையோட தான் சுற்றி திடுறேன். நான் ஜெபம் பண்ண வச்சு ஆகணும், பாடி ஆகணும், வேதம் வாசிச்சு ஆகணும், என் கூட சுற்றி வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும், வீட்டை விட்டு வெளியே ஒரு நாள் வெளியே போனாலும் சொல்லிடுவோம், மறுநாள் கால் இருக்காது ராஜா, அப்புறம் டொக்கு டொக்கு தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும். அவள் விட்டுருக்க முடியாது. ஏன் வேலை, கடவுள் எனக்கு பிள்ளை தந்திருக்காரு, நான் தான் கவனிக்கணுங்க. கடவுள் கவனிக்கிறது ஒன்று பிள்ளை தரல, நான் தான் கவனிக்கணும். நல்ல போதனை கொடுக்கணும், நல்ல கவனிப்பு இருக்கணும். அவர்கள் சத்தியத்தில் வாழுற வரைக்கும் அவர்களை பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்புறமா சத்தியம் அவர்களை நடத்தும், சத்தியம் அவர்களை போஷிக்கும், சம்பாசிக்கும், அவரை வழிகாட்டும், அவர்களை காப்பாற்றும். சத்தியம் இல்லாத மனுஷனை எப்படி காப்பாற்றும்? சத்தியம் இல்லாத பிள்ளைகளை எப்படி காப்பாற்றும்? சத்தியம் இல்லாத புருஷனை எப்படி காப்பாற்றும்? சத்தியம் இல்லாத மனைவி எப்படி காப்பாற்றும்? சத்தியம் தான் காப்பாற்றுன்றார். 7 இதுல 3 பாயிண்ட் சொல்றாரு. நல்லா இருக்கு. வச்சறதுக்கு எப்படி தப்புறது? நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்றேன். 6வது கட்டளையும் 7வது கட்டளையும் ஒரு மனுஷன் விபச்சாரத்தை காப்பாற்றப்படுவான். 6வது கட்டளை தாயுடைய போதனை. தகப்பனுக்கு நிறைய தெரியாது, தெரிய பற்றி அதனால தாய் போதிப்பா, அதுக்கு மதிப்பு கொடுக்குற எந்த பொண்ணும் விபச்சாரத்தில் விட மாட்டான். 7வது கற்பனை தேவ கட்டளை சொல்றார். கட்டளையே விளக்கு, தேவ கட்டளை விளக்கு இல்லையா? அது எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா இருளிலிருந்தும் உன்னை காப்பாற்றும். இதை எடுத்து இருதயத்தில் வச்சுக்கொண்டார், இதை நம்புன்றார். ரோமன் கத்தோலிக்காரர் ஒருவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், நம் மூதாதையருடைய சடங்காச்சாரிகளை நாம் நம்ப வேண்டும், நாம் அதையும் விடக்கூடாது. கிழிஞ்சிரும் வாழ்க்கை. போடுறீ பாருங்க, கட்டளையே விளக்கு, அந்த ஒண்ணுதான் உனக்கு விளக்கு, அதை பிடிச்சிக்கின்றார், அதை பிடிச்சிக்க. அப்புறம் சொல்றாரு, வேதம் வெளிச்சம். அதே வசனத்தில் இருக்கு 2வது பாயிண்ட். வேதம் அப்படின்னு அர்த்தம் கட்டளை மட்டும் இல்லை, இந்த வேதம் முழுவதும் நீ படி, அது வெளிச்சம். இதை வாசி. இதை வாசிக்க சொன்னா சில பேருக்கு தூக்கம், சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சில படிக்க மாட்டாங்க. ஏன் முடியலையே? நான் சொல்றேன், அப்படின்னு நீ பாவத்தை ஆசைப்படுற. இது வெளிச்சம், இது விளக்கு. விளக்குல இருந்து வெளிச்சம் வருது. விளக்கே வேண்டாம், வெளிச்சத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இருளை விரும்புறான்னு அர்த்தம். யோவான்ல சொல்றாரு, அவர்கள் இருளை விரும்புறதுனால அவர்கள் வெளிச்சத்தை அவர்கள் விளக்கி வைக்கிறார்கள். இதை பாருங்கன்றார். இதை பாரு, தப்பணுமாங்க நீங்க விசாரம், தப்பணுமா நீங்க? இதை பாருங்க. 3 போதைய சிச்சை ஜீவ வழி. என்ன சொல்றாரு? போதிக்கிறோம் பாருங்க, இதான் சொல்ல சொல்லுவோம். சிச்சை சிச்சை என்னது? கம்பு எடுத்து போட்டு அடிக்கிற மாதிரி வசனத்தை போட்டு கொள்ற. உடனே அங்க பார்த்தேன் நான். சில சபையில் சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் உடனே சாயந்தரம் போல அங்க பார்த்தேன் நான். ஏற்கனவே எங்க போனாங்க சாயந்தரத்துக்கு அப்படின்னு கேட்பான். சிச்சை, நீ ஏன் போன எங்க கோயிலுக்கு நீ அப்படின்னு கேட்பான். நம்ம அதெல்லாம் கேட்கற கிடையாது, சொல்றோம். நீ ஏன் கோயில் போன, நீ ஏன் டூர் போன, நீங்க நல்லா தானே இருந்துட்டு நீ அப்புறம் எங்க போன அப்படின்னு திட்டுறாங்க. சிச்சை கொடுக்குறான். திருவுதுணை கிடைக்காது. இனி கஷ்டம் வந்து எனக்கு போன் பண்ணக்கூடாது, உங்க நோய் வந்து எனக்கு போன் பண்ணக்கூடாது, உங்க நோய்க்கு மட்டும் நாங்க இருக்கிறோமோ, உங்க கஷ்டத்தை நாங்க இருக்கிறோமோ சிரிச்சிக்கிறான். அவர் சொல்றாரு, அதை மனசார ஏற்றுக்கொள், அது உனக்கு ஜீவ வழி. அம்மா திட்டுது, எதுக்கு வெளியே பார்த்த? ஏன் வெளியே பார்த்த? நீ எதுக்கு உனக்கு மொபைல்? 8 மணி வரைக்கும் நீ வேலை போன?
எட்டரைக்கு நீ இடுக்குள்ள சந்துக்குள்ள போன நீ, அப்ப அதை ஏற்றுக்கொள்ளணும். உடனே நம்ம பிள்ளைங்களாம் சொல்லுவோம், நான் இனி கோயிலுக்கு வர மாட்டேன், நான் இனி சபைக்கு வர மாட்டேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷமா போ நரகத்துக்கு, இல்லையா? அங்க நீ எரியும் போது அம்மான்னு கத்த முடியாது. உனக்கே தெரியும், அம்மா இங்க இருக்கும் போது அம்மா, அங்க இருக்கும் போது அம்மாவுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. நரகத்திலே உன் கூட கிடந்தாலும் உன் கூட உங்க அப்பா தான் எரிகிறாரா தாத்தா தான் எரிகிறாரா உனக்கு தெரியாது. நீ அம்மான்னு கத்த முடியாது, ஏன்னா எல்லாம் அங்க பேயா தான் இருப்பான். அப்ப சொல்றாரு போதுங்க சிக்ஷை. ஒரு தாயா இருந்தா சில வீட்டுல பாருங்க அன்பையே கொடுப்பாங்க. போமக்கா அம்மா இருக்கும் பாரு, இந்த அம்மா மார்க பல குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க. வேதம் சொல்லுது புருஷனெல்லாம் வஞ்சிக்கப்பட்டது, ஏபாலே வஞ்சிக்கப்பட்டாள். ஸ்திரியை பத்தான் சொல்லுது. பிறகு உள்ள ஸ்திரி நல்ல அடிய வாங்கிட்டு மகண்ட அந்த மகனுக்காகவே பேசுவாள். புருஷன் அடிக்கவே மாட்டான், அவர் சைக்கோ, நம்பாதே இதை ஒன்றையும் அவர் நம்பாது. அவர் சொல்றாரு, யார் ஒருவன் உங்களை சிரிச்சிக்கிறானோ அவனை தான் நீங்க பிடிக்கணும், உங்களை மேன்மையை போராட்டணும் பிடிக்க கூடாது. நீ அழகா இருக்கிற, நீ நல்ல பையன், நீ முன்னேறிடுவ, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா அதை பார்க்கலும் உங்களுக்கு ஜீவ வழி, உங்க குற்றத்தை தண்டிக்காம பாரு. நீ முள்ளுல கால் வைக்கும் போது காலை எடுன்னு ஒரு கத்துறான் பாரு, அதுதான் உனக்கு ஜீவ வழி. நீ அது அவனுக்கு பயந்தேன்னா உன் காலை அடுத்த வழியில் வைப்ப. நீ வைக்கிறது பாவத்துல தெரிஞ்சிட்டு பாவம்னு ஒரு உணர்த்துறாம்னா காலை எடுத்துரு, நீ வேற வழிக்கு போ. சொல்றது ஜீவ வழி. ஒரு முறை ஒரு தாய் சொல்றத ஒரு பிள்ளை உண்மையாட்டு கேட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் கேட்பான். என்றைக்கு தகப்பனுடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் தாயுடைய வார்த்தையும் ஒரு பிள்ளை ஒரு முறை ஸ்ட்ராங்கா தட்டி பிடிச்சிட்டேன், வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து பேசும், வாழ்நாள் முழுவதும் கெட்டு போய். விபச்சாரத்தை எப்படி தடை சொல்றாரு கர்த்தர், உட்பிரவேசிக்க விடக்கூடாது. சில வீட்டில் அம்மா அம்மா இருக்க அரக்கையாட்டு, சில வீட்டில் அப்பா அம்மா இருக்க அரக்கனா இருப்பது நான் சொல்வேன் பிள்ளைகளுக்கு லாபம். எனக்கெல்லாம் அப்படிதான் கிடைச்சு. அப்பா கிடைக்கல, அப்பா சின்ன வயசுல இருந்து போயிட்டார். எங்க அண்ணன் மாதிரிலாம் பார்த்தா நரகத்திலிருந்து வந்த யூதாஸ் மாதிரியே இருப்பானுங்க. கலாச்சி கோழி உருண்டை அடிச்சாலும் நம்ம அப்புறம் மறுநாள் அங்கே விளையாட முடியாது. ஒன்னு அந்த கிரவுண்டு நாசமா போகும், இல்லைன்னா நம்ம நாசமா போவோம். பயம். அவருடைய நண்பன் யாராவது அங்க வந்தா நண்பன் பார்த்துட்டு, ஏய் அவருடைய நண்பன் வராரு, எப்படி அண்ணன் பின்னாடி வரும், கடகரம் ஓடிடும். அந்த நண்பன் சொல்லிக் கொடுக்க மாட்டான், தெரியும் கையில மாட்டினா புஷ்பமாயிரும் அப்படின்ட்டு. அந்த சிக்ஷை தான் நான் சொல்லுவேன். என்னைய குடிக்க மாத்தி என் கூட இருந்த எல்லாம் குடிச்சான். 15 வயசுல 14 வயசுல குடிச்சான், எல்லாம் குடிச்சான். ஆனா அந்த பயம், தகப்பனும் அண்ணனை குடிச்ச ஒரு பயம். இவன் கிறுக்கனுக்கு பிறந்த கிறுக்கன், கலசிக்கே கல்லாப்பட்டியை உடைச்சிடுறான். குடிச்சோம் அன்னைக்கையோட நம்ம நரகம்தான். இனி கல்யாண வாழ்க்கை கிடையாது, இனி பைக்கோட்ட ஆசை கிடையாது, இனி பிள்ளைய பத்துக்கிட்ட ஆசை கிடையாது, பணக்காரன் ஆக முடியாது. என்னைக்கு குடிக்கமோ அன்னைக்கு நம்ம குடியை கெடுத்துருவோம். அதனால குடிக்கிற எண்ணமே உள்ள பிரவேசிக்கல.